தாவேக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனை கொடுத்து அதை அவங்கள மீற வச்சு அவங்கள சாதனை படைக்க வைக்கிறதுல நம்ம அரசு ரொம்ப மும்முரமா தாவேக்காக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. டிவிகேவுக்கு வேதனையா தான் இருக்கு. வேதனை நீங்க கொடுத்தாதான் நாங்க அதை சாதனையா மாத்திக்குவோம்னு நான் சொல்றேன். என்ன சிம்பிளா நான் சொல்ல வரேன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னையில இருந்தா ஒரு வாரமோ 10 நாளோ போலீஸோட தேவை இருக்கும். தாவேக்கா விநாயகர் சதுர்த்திக்கு 2 நாள் முன்னாடி வச்சிருந்தாங்க. 27 விநாயகர் சதுர்த்தினா 25ஆம் தேதி வச்சிருந்தாங்க. அதுக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சம்பந்தம், ஏன் அதை காரணம் சொன்னாங்க தெரியல. ஆனா அது புரிஞ்சுக்கோங்க, காவல்துறையோ இல்ல உள்துறையோ போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இத மாதிரி நீங்க பண்ண இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு வெறி வருது. இது என்னதான் நீங்க அழுத்துவீங்க? யாருக்கும் இல்லாத ஒரு அழுத்தமோ ஒரு எதிர்ப்போ ஒரு பிரச்சனையோ தாவேக்க மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டில் ஒன்று பண்ணீங்கனாலே ஜல்லிக்கட்டு தான் ப்ரூஃப். நீங்க இங்க அழுத்தினாதான் அது பெருசா வெடிக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே பல ப்ரூஃப் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் அது கட்சிகளுக்கும் சரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் டேட். 21க்கு வரும்போது நியூக்ளியர் பாம்லாம் டெய்லி டெஸ்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு வாட்டி தான் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த டெஸ்ட் பண்ணும்போது அதோட பலம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதை சிமுலேஷன் வச்சுட்டு தான் நீங்க மற்ற டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி தாவேக்கா தமிழக அரசியல் ஏற்படுத்த போறது அப்படி ஒரு செயின் ரியாக்ஷன். அதை உங்களுக்கு வார வாரம் பண்ணி காட்ட முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பண்றோம். இடமே பெருசுங்க. 100 ஏக்கர்ல ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் 504 ஏக்கர்ல ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் அந்த கூட்டம் எவ்வளவு பேர் நின்னாலும் உங்களால ஒரு பார்வையில அதுவும் இவர் கிட்ட பேருக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்களுக்கு கன்ஃபார்மா புரியுது. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பேருக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்னு யாரோ சொன்னது இல்ல தூரத்துல இருந்து ஒரு மொட்டை மாடியில இருந்து பைனாகுலர்ல பார்த்தது. ஒரு பெரிய திடலுக்குள்ள 10,000 பேர் நின்னா கூட தெரியாது. மோர் ஓவர் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா ஈவென்ட் தான் முக்கியம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ 25ஆம் தேதி மாநாடு அப்படிங்கிற டேட்டு கொஞ்சம் ப்ரீபாண்ட் ஆகி 21 கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரீபாண்ட் ஆனது அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஒரு காரணம், விநாயகர் சதுர்த்தி வருது, போதிய பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டேட் ப்ரீபாண்ட் ஆகிருக்கு 21. அதுவுமே ஒரு ஒர்க்கிங் டே தான், வியாழக்கிழமை கிட்ட வருது. ஸோ இந்த தேதி மாற்றம் அப்படிங்கிறது பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தினால மட்டும்தான் நடந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். சோதனையை தாண்டி சென்றால் வேதனை, அதையும் தாண்டும் போதுதான் சாதனை, இதுவே என் போதனை. இதை சொன்னவர் யாரு? கலைஞரா? அதானே எல்லாத்தையும் போய் கொடுத்துருக்கேன் கலைஞர்கிட்ட. இதை சொன்னவர் விவேக். விவேக் ஒரு படத்துல சொன்னாரு. அவர் வாய்ஸ்ல பேசுனதெல்லாம் நாங்கெல்லாம் நம்பிட்டோம். கரெக்ட். இது சொன்னது விவேக். அந்த மாதிரி தாவேக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனை கொடுத்து அதை அவங்கள மீற வச்சு அவங்கள சாதனை படைக்க வைக்கிறதுல நம்ம அரசு ரொம்ப மும்முரமா தாவேக்காக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. டிவிகேவுக்கு வேதனையா தான் இருக்கு. வேதனை நீங்க கொடுத்தாதான் நாங்க அதை சாதனையா மாத்திக்குவோம்னு நான் சொல்றேன். இது என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி பேசிக்காக விநாயகர் சதுர்த்தி எப்படிங்க ஃபங்க்ஷன் ஆகும்? விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிடுவோம்னா, வீட்டில் அன்னைக்கு காலையில் போய் தான் விநாயகர் வாங்கிட்டு வருவோம். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். அன்றைக்கி பகல் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு 3 நாள் வீட்டில் வச்சு டெய்லி அவருக்கு ஏதாவது நைவேதனம்லாம் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் கொண்டு போய் குழந்தைக்காரிலையோ இல்லை பீச்சுக்கு போகக்கூடிய அளவுக்கு வண்டி இருக்கவங்க பீச்சில் போய் கரைச்சிட்டு வருவாங்க. 3, 5, 7ன்னு ஏதோ ஒரு நாளில் செய்வாங்க. அந்த 3-4 நாள் வீட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இதாக இருக்கும். இந்த பொதுவாக வைக்கக்கூடிய விநாயகர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 99% நாளைக்கு காலையில் விநாயகர் சதுர்த்தினா இன்றைக்கி சாயந்தரமோ இல்லை நாளைக்கு காலையிலையோ அந்த டிமாண்டு டிராஃபிக்கை பொறுத்து கொண்டு வைப்பாங்க. நாளைக்கு காலையில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணி சாயந்தரத்துலேருந்து அதே மாதிரி 3 நாள் 4 நாள் தீபாராதனை பண்ணி மக்களுக்கு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னையிலேருந்து அவங்க அடுத்த ஒரு 3 நாளோ 5 நாளோ ஃபங்க்ஷன் ஆகிறத பொறுத்து அங்கே போலீஸ் பாதுகாப்பு 1-2 கான்ஸ்டபிள்ஸ் ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு நாள் குறித்து கொடுத்துருவாங்க. கமிஷனரேட்லேருந்து அந்த கார்பரேஷனுக்கோ அந்த டவுன்ஷிப்புக்கோ அந்த நாளில் அந்த இடத்துல இருக்க எல்லா விநாயகரும் இந்த தெருவுக்கு 1ஆம் தெருவுக்கு இன்றைக்கி 3ஆம் தெரு இன்னைக்கு கிடையாது, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்றைக்கி போகிறாங்கன்னா ஒரே நேரமாக அந்த ப்ரொசஷன் போயிடுவாங்க. அந்த எல்லாத்துக்கும் மொத்தமாக பாதுகாப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கி அம்பத்தூர்லேருந்து வராங்கன்னா நாளைக்கு தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கும். என்ன சிம்பிளாக நான் சொல்ல வரேன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னையிலேருந்தா ஒரு வாரமோ 10 நாளோ போலீஸோட தேவை இருக்கும். தாவேக்கா விநாயகர் சதுர்த்திக்கு 2 நாள் முன்னாடி வச்சுருந்தாங்க. 27 விநாயகர் சதுர்த்தினா 25ஆம் தேதி வச்சுருந்தாங்க. அதுக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சம்பந்தம், ஏன் அதை காரணம் சொன்னாங்க தெரியல. ஆனால் அது புரிஞ்சுக்கோங்க, காவல்துறையோ இல்லை உள்துறையோ போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது,
இது ஒரு சுமூகமாக சரி அரசாங்கத்தை நம்ம ரொம்ப வந்து டைட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரெஷர் பண்ணக்கூடாது, எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படியாச்சும் கூட்டம் வந்துடக்கூடாது, கூட்டம் வந்து எப்பா, ஏன்னா அது வந்து லாங் வீக்கெண்ட் மாதிரி தான். அந்த சாட்டர்டே சண்டே மண்டே தாவேக்கா மாநாடு, டியூஸ்டே ஒரு நாள் ஆஃப் எடுத்திங்கன்னா புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே வர்றவங்க சென்னைக்கு வரலாம், இல்லை 2 சேர்த்து நாள் லீவ் எடுக்கிறவங்க கூட அடுத்த மண்டே சென்னைக்கு வரலாம். இப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி அதை கொண்டு போய் அதுக்கு முன்னாடி வீக்கெண்டில் ஒரு வீக் டேல வச்சு எப்படிலாம் டைட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்னன்னா சரி ஓகே, கேப்டன் பர்த்டே அன்னைக்கு வச்சதுனால தான் கூட்டம் வந்துருச்சு, இல்லை விநாயகர் சதுர்த்தி லாங் வீக்கெண்டில் வச்சதுனால தான் கூட்டம் வந்துருச்சு நீங்கள் ஒன்று சொல்லிப்பீங்கல்ல, சரி ஓகே அதையும் பார்ப்போம், முன்னாடியே வைப்போம், லீவெல்லாம் இல்லை வீக் டேலே வைப்போம் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு வீக்கெண்டாக எல்லாருக்கும் லீவ் இருக்கிற அன்னைக்கு வைக்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை, இது ஒரு அரசியல் மாற்றம். வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க, இந்த மாநாட்டுக்காக, கொள்கைக்காக, தலைவனுக்காக, மாற்றத்துக்காக வருவாங்க. ஸோ அவங்க இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உடச்சிட்டு வர்றவங்கள தான் இருப்பாங்க. அதை வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சும்மா அவங்க கூப்பிட்டு சார் நாங்கள்லாம் கொள்கைக்காக வந்துருக்கோம், சரி ஒரு மாற்றத்துக்காக வந்துருக்கோம் சார். கொள்கைன்னா என்ன கொள்கைன்னா, ஒரு கொள்கையை பேச வந்து கடைசியில் அது ஒரு ரசிகனாக மாற்றின தலைவர்கள் பல பேர் உண்டு. பல கோடி ரசிகர்களை கொண்ட ஒருத்தர் ஒரு கொள்கையை, இப்போ விஜய் மாநாட்டிலையும் விஜய் கொடியில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாகை அவர் ஃபோட்டோ வச்சுருந்தா என்னங்க சொல்ல போகிறாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அதை தாண்டி இதுக்கு ஒரு இந்த கலருக்கு ஒரு காரணம், அதில் இருக்க ஒன்னொன்றுத்துக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு பாலிசி, கொள்கை தலைவர் இவங்கெல்லாம் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு ஒரு கொள்கை தலைவர்களோட ஒரு பிரச்சாரத்தை துவங்கினாங்க இல்லைங்களா அந்த கட்சியோட கொள்கை மாநாடு. நாங்கள் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் மாற்றத்துக்காகவும் வந்திருக்கோன்றத பல கடங்களில் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் இந்த மாநாடு டேட் சேஞ்சு. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ இழுத்தடிக்க முடியும் அவ்வளோ இழுத்தடிச்சாங்க, பரவாயில்ல, அதையும் தாண்டி அந்த சாதனை செய்யட்டோன்னு சொல்கிறேன். இப்போ 21st மாநாடு அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, வேறு ஏதாவது சூட்சமான காரணங்கள் எதுவும் இருக்கா? வியாழக்கிழமை அதுவும் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறப்போ அந்த கூட்டம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்திற்குண்டான ஒரு விஷயம் ஒரு புறத்தில் இருந்தாலும், இன்னொரு புறத்தில் வந்து ஓவராலாக அரசு நினைக்கிறது என்ன அப்படின்னு, அரசுன்னு இல்லை, தடுக்கணும்னு யார் நினைச்சாலும் அந்த கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கா? ஆமாம், முதல்ல இது ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்க. அது வந்து மதுரையில் இருந்தோம் கொஞ்சம் தூரம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஊர். இப்போ நீங்கள் மதுரைக்கு ஒரு வீக்கெண்டில் ஒரு வீக் டேல வியாழக்கிழமை போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா புதன்கிழமை சாயந்தரமோ இல்லை புதன்கிழமை மதியமோ புதன்கிழமையும் கூட வேலைக்கு பிரேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஈவெண்ட் முடியும் போது நம்ம விக்ரவாண்டிலே கூட்டத்தை பார்த்தோம். அதோட கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கே ஃப்ரைடே மதியம் கூட ஆகிடும். ஸோ முதல்ல புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் லீவ் ஆகி போச்சு. திரும்ப அதுக்கு அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஹாலிடே இருக்கும்போது பொதுவாக எளிய பிள்ளைகள் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க அவங்க குடும்பத்தில் அவன் சம்பாதிச்சு தான் வருமானம். ஏன்னா இங்கே யாருக்கும் ஒன்றும் அப்பா காசு சம்பாதிச்சு செலவு பண்ணி சினிமா கம்பெனி வச்சு கொடுக்குற அளவுக்கு பணக்காரங்களாம் இல்லை. எல்லாருமே வந்து உழைச்சி அதில் வந்து மக்களுக்காக பண்ணி வர்றவங்க. அவங்களுடைய வருமானத்தை மேலே கை வைக்கும்போது ப்ராக்டிக்கலி அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் இல்லையா, அந்த ஒரு ப்ராப்ளத்தை எய்ம் பண்ணுறது. போயிட்டு வர்ற அந்த டிராஃபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கான் என்ன மாதிரி ஒருத்தன், புதன்கிழமை இது மாதிரி ஒரு பஸ் பிடிச்சோ ட்ரெயின் பிடிச்சோ போய் இறங்கணும், ஈவெண்ட் அட்டன் பண்ணணும், ஃப்ரைடே வரணும், திரும்ப சனி ஞாயிறு லீவு, திரும்ப திங்கள் செவ்வாய் 2 நாள் பிரேக் எடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை ஊருக்கு போகணும் திருச்சிக்கு. அப்போ என்ன ஆகும், போயிட்டு வரும்போது அவனுடைய பொருளாதாரம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி டிரான்சிட் சரி இல்லை, அவன் போனவன் அப்படியே திருச்சியில் இறங்கினான்னா திரும்ப அந்த திங்கள் செவ்வாய் வேலை பாதிக்கும், அவனோட வருமானம் பாதிக்கட்டும். அப்படி பாதிக்கும் போது என்ன ஆகும், அதன் மூலமாக அவனுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம், இல்லாட்டி வந்து கொஞ்சம் செலவு தான், நம்ம தலைவர் டிவிலேருந்து பார்த்துப்போம், நம்ம இங்கேருந்து ஆறுதல் தெரிவிப்போம் நினைக்க மாட்டானா, எப்படியாவது அந்த கூட்டத்தை ஒரு 10% 20% இதனால் குறைஞ்சிடாதான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். நானாக திரும்பவும் சொல்கிறேன், இதை மாதிரி நீங்கள் பண்ண இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு வெறி வருது. இது என்ன தான் நீங்கள் அழுத்துவீங்க, யாருக்கும் இல்லாத ஒரு அழுத்தமோ ஒரு எதிர்ப்போ ஒரு பிரச்சனையோ வந்து தாவேக்கு மட்டும் கொடுப்பீங்களா? அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று பண்ணிங்கனாலே ஜல்லிக்கட்டு தான் ப்ரூஃப். நீங்கள் இங்கே அழுத்தினா தான் அது பெருசாக வெடிக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே பல ப்ரூஃப் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் அது வந்து கட்சிகளுக்கும் சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் டேட், 21க்கு வரும்போது அதுக்கான ஏற்பாடுகளுக்கான வேலையே 4 நாள் முன்னாடி குறைஞ்சிது. அதுக்கான ஒரு 100 மணி நேர வேலைகள் முன்னாடியே வரணும். அப்போ நீங்கள் வந்து இன்னும் வேலையை துரிதப்படுத்தணும், இன்னும் நீங்கள் வந்து அவசரப்படணும். 4 நடக்கிற இடத்துல 3 நடக்கும், 1 வந்து மிஸ் ஆகும். இந்த அன்னைக்கு வேற பிளான் பண்ணி அங்கே வரேன்னு சொல்லி இந்த வேலைக்காரங்க கூட முன்னாடியே பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். இது மாதிரி எல்லா விதத்துலையும் மக்கள் வர்றதா இருக்கட்டும், ஒர்க் லோடாக இருக்கட்டும், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை வந்து இன்னும் அழுத்தம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன வேணால் அழுத்தம் கொடுங்க, அதை தாண்டுவோம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு பெரிய ஒரு சவாலாக தான் டிவிகே கட்சி வந்து இருக்கா 2026க்கு அந்த ஓட்டை பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல? இல்லை, தயவுசெய்து ஓட்டை பிரிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. ஓட்டை பிரிக்கிறதோட வேலை வந்து அதுக்கு வேற ஆள் இருக்குது தமிழ்நாட்டில். இவங்க வந்து ஓட்டை சேர்க்குறாங்க.
இங்கே என்னென்னலாம் மாற்றம் வேணும். கழகங்கள், இந்த திமுக அதிமுக போன்றவர்கள் இத்தனை நாள் பண்ண ஊழல்கள் அது இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும். நிஜமாவே மக்களை வழி புரிஞ்ச ஒருத்தர். இங்கே அரசியல் மாற்றம்னா மக்களுக்கு ஒரு தேவை இருந்தால் அது எவ்வளோ சீக்கிரம் நிகழ்த்த முடியுன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று தேவைப்படுது. தமிழ்நாட்டில் 67-77க்கு அப்புறமா அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. ஒரு மாதிரி நம்ம வந்து ஸ்டீரியோடைப் பார்க்கப்பட்டோம். அந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய தேவைக்கு தமிழ்நாடு வந்து நிற்கிது. அந்த மாற்றம் தான் தாவேக்கா. இன்னைக்கு தாவேக்கா வரமாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்க்காத ஆளே கிடையாது. எந்த கூட்டணியா இருந்தாலும் சொல்ல போனால் முதல்வர் கூட எதிர்பார்க்கலாம், கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு. ஏன்னா அதிமுக எதிர்பார்க்குறாங்க, பாஜக அவுட்லைன்டா சொல்லிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் மேடையிலேயே சொல்லிட்டாரு, பிரம்மாண்ட கட்சின்லாம் சொல்லிட்டாரு. ஸோ கேட்காத ஆள் இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க. என்ன பாயிண்ட்னா, இவருக்கு மக்கள் மத்தியில் என்ன ஒரு வரவேற்பு இருக்கு, என்ன முக்கியத்துவம் இருக்கு, என்ன பண்ண முடியும். பிகில் படத்துல டைலாக் வரும், நம்ம யாருன்றதை விட நம்மளால என்ன முடியுன்றது தான் முக்கியம். இவர் யாருன்னு நீங்க ஒரு ஸ்டீரியோடைப் பண்றீங்க. நடிகர், 1.5 வயசான கட்சி, எதுக்கு பேசுனீங்க, எதுக்கு பேசல. ஆனா அவரால் என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அது இவங்க எல்லாருக்கும் நம்மளோட நல்லாவே தெரியும். அதை எப்படியாவது கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாமான்றது ஒன்று அந்த 26 தேர்தலுக்கு. ரெண்டாவது, இப்படியே விட்டா இவர் எங்க போவார். நான் எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நம்ம தாங்க உருவாக்குறோம், போகிற போக்கில் முதல்வர் ஆயிடுவார் போல இருக்கு அப்படின்னு சிவாஜி படத்தோட எல்லாருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கோ என்னைக்கோ கண்டிப்பாக முதல்வர். அதை எப்படியாவது கேப்டனை பண்ண மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள லாக் பண்ணிட முடியாதான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இவங்க எல்லாரோட அழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும். இவங்களுக்கு இந்த தேர்தலுக்கு இவர் தேவைப்படுறாரு, விஜய் சார் பெருசாக மதிக்கிறாரு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு லாங் பிளானிங் தான். எப்படியாச்சும் இந்த மாதிரி ஒரு மாற்று சக்தி வந்துடக்கூடாது. பங்காளி நமக்குள்ளே பங்கு போட்டுப்போம், நமக்குள்ளே பிரிச்சுப்போம். இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு 30%, அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு 30% அப்படின்ற ஒரு கோட்பாடுலாம் இங்கே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே. அது நடந்துடக்கூடாது, புதுசாக ஒருத்தர் வந்துடக்கூடாது, இதெல்லாம் உடச்சிடக்கூடாதுன்ற ஒரு கோட்பாட்டில் தான் எல்லாரும் கூப்பிடுறது. ஏன் கூப்பிடுறாங்க? ஏன்னா அவர் வந்து ஓட்டை உடைக்க வரல. அந்த வின்னிங்க்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா மைல், அந்த லாஸ்ட் மைல்னு சொல்லுவாங்க, அது அவர்கிட்ட இருக்கு இன்னைக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, என்டையர் மேரத்தானை கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு போதுமான லெக்ஸும் அவர்கிட்ட இருக்குன்றது தான் பாயிண்ட். என்ன கேட்பீங்க, ப்ரூஃப் இருக்கா, ப்ரூவன் நம்பர் இருக்கா, டெஸ்டடா? இல்லை, டெஸ்ட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. நியூக்ளியர் பாம்லாம் டெய்லி டெஸ்ட் பண்ண முடியாதுங்க, ஒரு வாட்டி தான் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த டெஸ்ட் பண்ணும்போது அதோட பலம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதை சிமுலேஷன் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மற்ற டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி தாவேக்கா தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகிறது அப்படி ஒரு செயின் ரியாக்ஷன். அதை வந்து உங்களுக்கு வாரம் பண்ணி காட்ட முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பண்ணுறோம், பார்ப்பீங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களை வேலை பார்க்க விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, டிவிகே கட்சியிலேருந்து வெளியில் வந்த ஒருத்தவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விக்கிரவாண்டியில் போன வருஷம் அந்த மாநாடு வி சாலையில் வந்து போட்டப்போ கிட்டத்தட்ட அந்த பூமி பூஜையில் 2000-3000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த கூட்டம். ஒரு பூமி பூஜைக்கு 2000-3000 பேர் வர்றது அப்படிங்கிறது, அந்த கூட்டத்தை பார்க்கவே அந்த அதிகாலை பொழுதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அதே மதுரையில் பூமி பூஜை அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல போடும்போது 200 பேர் 300 பேர்கிட்ட தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு தொய்வு நிலையை வந்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நார்மலாக கட்சியை விட்டு வெளியில் போனவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பு தான். அவங்களுக்கு கட்சியில் வந்து விருப்பு திருப்புகள் வந்து இருந்திருக்கலாம். பட் அந்த 200-300 பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அது எதை காட்டுதுன்னா வன்மத்தை காட்டுது. ரெண்டாவது, விருப்பு துருப்புகள் இருக்க தான் செய்யும். இல்லை, என் பங்குக்கு நான் சொல்லணும் இல்லைங்களா, எனக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லைங்களா, நான் அதை தான் சொல்கிறேன். யார் நீங்கள் அந்த கட்சி விட்டு வெளில போனேன்னு சொன்னால் அந்த ஆம்பளை வைஷ்ணவியா, உள்ள இட வசதியே இல்லை, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு எல்லாத்தையும் இப்போ மாற்றி எல்லாத்தையும் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அவர் தானே சொல்கிறீங்க. முதல் விஷயம், அவர் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு ஏன் போனாருன்னு நான் கேட்குறேன். கட்சியில இருக்கிறவன் அதுதான் கேள்வி கேட்டதுன்னா அதுக்கு அடுத்து வரேன். இந்த குரங்கையில போய் யானையை கொடுத்தீங்கன்னா ஒருத்தன் காலை தொட்டு பார்த்துட்டு மொரணும், ஒருத்தன் காலை தொட்டு பார்த்து தூணுன்னுவான், கிடைச்சிருக்காது யாருன்னு அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த கேள்விப்பட்டதெல்லாம் பேசினாக்கா முதல் விஷயத்துக்கு பதிலே கிடையாது, லெஃப்ட்ல தள்ளி விட்டுருங்க. ஒருவேளை அவர் போய் பார்த்துருந்தாருன்னா என் கேள்வி, ஏன் போனீங்க, உங்களுக்கு அங்கே என்ன வேலை, என்ன பிரச்சனை? ஸோ ஒரு பயம் ஏற்படுது. அவர் சொன்னதை நான் ஏன் உண்மைன்னு நம்பணும், அவர் சொன்ன வார்த்தையை நான் ஏன் உண்மைன்னு நம்பணும். ரெண்டாவது, இவர் என்ன லிஸ்ட் எடுத்தாரா, எல்லாரையும் கூப்பிட்டு விக்கிரவாண்டியில் வந்து 2500 பேர் வந்தீங்க, கழுத்து போட்டீங்க, ஆமாம், இப்போ வந்து இங்கே 300 பேர் தான் வந்திருக்கீங்க, கழுத்து போட்டு ஓச்சல காசு வேண்டாரா? இல்லை, இடமே பெருசுங்க. 100 ஏக்கரில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் 504 ஏக்கரில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் அந்த கூட்டம் எவ்வளோ பேர் நின்னாலும் உங்களால் வந்து ஒரு பார்வையில், அதுவும் இவர் கிட்ட பேருக்கு வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியுது. அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பேருக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று யாரோ சொன்னது, இல்லை தூரத்தில் இருந்து ஒரு மொட்டை மாடியிலேருந்து பைனாகுலரில் பார்த்தது. ஒரு பெரிய திடலுக்குள்ளே 10,000 பேர் நின்னா கூட தெரியாது. மோரோவர் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா ஈவெண்ட் தான் முக்கியம்.
இந்த தலைமை கழகத்துலேருந்தே கூட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பூமி பூஜைக்கெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒர்க் பண்ண வேண்டிய கலை நிர்வாகிகள் நாங்கள் சொல்லியிருக்கோம், உங்கள் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கோம், பூத் வாலண்டியர்ஸ் நீங்கள் நியமிக்கணும், கட்சியை வளர்க்கணும், ஒருத்தருக்கும் தனித்தனி சர்வே கொடுத்துருக்கு, இருக்கக்கூடிய 120 மாவட்ட செயலாளர் டீம்ஸ்க்கும் வந்து அந்த தொகுதியில் சர்வே சொல்லி கொடுத்துருக்கு, 1008 வேலை இருக்குது. அந்த வேலைலாம் பாருங்க, சும்மா ஒன்னொன்னுக்கும் டிராவல் பண்ணி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கூட தலைமை கழகத்தில் சொல்லியிருக்கலாம். பட் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதுங்கிறது நான் ஏத்துக்கவே இல்லைங்க. நான் தான் சொன்னேன், முதல்ல அந்த பெரிய திடலுக்குள்ள கூட்டத்தை ஒரு நம்பர்லாம் எடுக்க முடியாது. இவர் கண்ணால் கண்டதையோ இல்ல கண்டதை சொன்னதை கேட்ட சொல்றது தான் இது. முதல்ல கூட்டத்தை இடம் பெருசாகும் போது கூட்டம் சிறுசா தெரியும். ரெண்டாவது விஷயம், இவர் ஏன் போனாரு. மூணாவது விஷயம், அங்க போகலாம் வரலனா கூட பிரச்சனை இல்லை, பூஜை போடுறதுக்கு 4 பேர் போனா போதும், வேலை பார்க்கறதுக்கு 4000 பேர் வேலை செய்வாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எது அக்கௌண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, 21ஆம் தேதி அந்த மாநாடு நடக்க போகும்போது ஒரு கூட்டம் வரும். அன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம். அப்படிதான் அன்னைக்கு கூட்டம் வரலன்னா ஓகே, நாங்க தெரிஞ்சுக்கிறோம், நாங்க கத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன அவசரம்? இந்த பூமி பூஜைக்கு போக வேண்டிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க என்ன அரசியல்? நீங்க என்னத்தை நிறுவ ட்ரை பண்றீங்க? ஏன்னா இந்த ஒரு கதை இருக்குல்ல, இந்த கதை ஒரு உருட்டு. இந்த உருட்டை நீங்க 21ஆம் தேதிக்கு முன்னாடி உருட்டி முடிச்சுக்கணும். ஏன்னா 21ஆம் தேதி கூட்டம் வந்த பிறகு இந்த உருட்டை அவரே சொல்ல முடியாது, சிரிக்கும். அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியே சிரிப்பாங்க, நீங்க என்ன சொன்னீங்க அங்க என்ன நடந்தது. அந்த மாதிரி அந்த 21ஆம் தேதிக்கு முன்னாடி உருட்டிக்க வேண்டிய ஒரு உருட்டு. ஆனா அந்த உருட்டை செட் பண்ணி அவரும் நம்பி நின்று எடுத்துட்டு நம்ப வச்சு உங்களையும் கேட்க வைக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் நரேஷன். அதனால இந்த மாதிரி ஒரு ஆம்பளை வைஷ்ணவி பேசுறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. பாவம், அந்த நல்ல சாமி பேர், அதை போய் திட்ட வேண்டியதா போச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பெருசா பொறுப்படுத்திக்காதீங்க. நமக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை பார்ப்போம், ரிசல்ட் தானா வரும். அப்படிதான் ஒரு பிரச்சனை, அதை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எங்க கொடாயுது? நீங்க எங்க வேலை பார்க்கீங்களோ அந்த போய் 200 ரூபாய்கிட்ட அந்த வேலையை பாருங்க தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் 2026க்கு டிவிக்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொன்னது அப்படிங்கிறத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. கூட்டணி அப்படிங்கிற ஒரு பலத்தை வச்சுக்கிட்டே டிஎம்கே வந்து ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓபிஎஸ் அண்டு பிரேமலதா 2 பேர், அதுக்கப்புறம் வந்து அன்புமணி, இவங்க 3 பேர் தான் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. ஓபிஎஸ்ங்கிற தனிநபராக இருந்தாலும் ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து கேரண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த கட்சியுமே டவுட்ஃபுல்லாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் டிவிகேவிற்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான என்ன வாய்ப்பு இருக்குது? முதல் விஷயம், நீங்க வந்து இந்த சமுதாய ஓட்டு, அது மாதிரி ஜாதி ஓட்டெல்லாம் பிரிச்சு பேசாதீங்க. நான் பிரிச்சு பேச நான் விருப்பப்பட மாட்டேன். நான் ஜாதி இந்த இடத்துல என்டாஸ் பண்றதாவே கிடையாது. மேபி நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்கள் சொன்னீங்கன்னா, அதே சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி பாஜக கூட்டணியில் இருக்கார். அதே சமுதாயத்துக்கு பக்கத்தில் இருக்கவர் தான் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் சசிகலா அம்மா. ஏகப்பட்ட தலைவர்கள் அதே ஜாதிய சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து திமுகலையும் இருப்பாங்க. இப்போ கருணாஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஜாதியை வச்சு பிரிச்சிங்கன்னா நீங்கள் அதை வச்சு நம்பர்லாம் முடிவு பண்ண முடியாது. அது வந்து மக்களோட அபிமானம். மக்கள் தனக்கான ஒரு ஜெர்னலிஸ்ட் இருக்கும்போது அவருக்கு ஜாதி மதம் பிரிவினை பார்க்காம எல்லாருக்கும், இந்த 8 கோடி மக்களுக்கும் ஒருத்தர் நல்லது செய்வார்னா, நம்மளை இப்படி பிரிச்சு நீங்க அரசியல் பண்ணாம எல்லாரையும் ஒன்னா ஒரு தாய் மக்களா ஒருத்தர் பார்ப்பார்னா அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக்கு தேவையான முகம் விஜய் சார்கிட்ட இருக்கு. அது ஒரு பக்கம் ஓரமா வச்சிருங்க. நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு வர, அதிமுக ஒன்றும் பிரம்மாண்ட வெற்றிலாம் கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் அவர் கூட்டம் கலைஞ்ச பிறகு 200 ரூபா கொடுக்குறாங்க, 300 ரூபா கொடுக்குறாங்க, நியூஸ் வருது. ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் செலவு எடுத்து விடுறாரு, பல இடத்துல இறங்கி பேச மாட்டாரு. ஒன்றும் பெரிய ரிசப்ஷன்லாம் இல்லை. அப்படிதான் பெரிய ரிசப்ஷன் இருந்தால் மேடையில் எதுக்கு? மேடையில் ஓப்பனா தாவேக்காக்கும் நாம் தமிழருக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் வர சொல்லி. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து வச்சு முடிவு பண்ணாதீங்க. ரோட்டில் வர்ற கூட்டத்தெல்லாம் மக்களாக தன்னெழுச்சியாக வந்து நிற்கிற கூட்டம் வேற, அவங்க பகுதிக்குள்ளே போகும்போது வரக்கூடிய கூட்டம் வேற. டிராஃபிக் ஜாமில் கூட 10 பேர் நிற்பாங்க. மொட்டமாக நின்று என்னடா அது குரங்கு வித்தியான்னு கூட 10 பேர் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கூட்டத்தை கணக்கு எடுத்துக்க முடியாது. அதே கூட்டத்தில் தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் ஒருத்தர் சட்டப்படம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை பெருசாக வேல்யூ பண்ணாதீங்க. திமுக இந்த கூட்டணி இல்லாத சில பேர், பாமக திரு அன்புமணியோ பிரேமலதா மேடமோ, இவங்களுக்குலாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு முதல்வர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது கூட்டணி கணக்கெல்லாம் ஆகாது. இன்னைக்கும் பிரேமலதா மேடம் சொல்லியிருக்காங்க, பிரம்மாண்டமா ஜனவரி 9ஆம் தேதி உங்களுக்கு சொல்லுவோன்னு. இன்னைக்கு சொல்லணுமா இருந்தால் திமுக தான் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? ஏன் ஜனவரி 9ஆம் தேதி? தாவேக்காவுடைய 3 மாதம் தேர்தல் அந்த அது கரெக்ட். இப்ப மத்தவங்களா இப்ப கூட்டத்தில் இருக்க அவங்க முட்டாள்கள் சொல்ல வரீங்களா? அப்பெல்லாம் கிடையாது இல்லைங்களா? சோ அவங்களுடைய கணக்குகள் சரியா தான் இருக்கு. அவங்க ஒன்றத்தை நோக்கி போறாங்க. தாவேக்காவுடைய சுற்றுப்பயணம் முடிஞ்சு அவங்க வந்து எலெக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிக்கும் போது அங்க நம்ம யார் பவர்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணலான்ற ஒரு கணக்கு இருக்கு. இதை தவிர அதிமுகவால் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க 2 முறை. கேப்டன் ஒரு முறை, இப்போ பிரேமலதா மேடம் ஒரு முறை. திமுக எதிர்ப்பு என்னைக்குமே அந்த கட்சியோட டிஎன்ஏல உண்டு. இதெல்லாம் மீறி அவங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ போட்டிருக்காரு சவுக்கு சங்கர். அன்புமணியை பத்தி டாக்டர் ராமதாஸ் அவ்வளவு கோபமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவ்வளவு வருத்தப்பட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு.
ஃபோனை ஹேக் பண்ணலாம் தாண்டி என்னை அடிச்சாரு, மைக்கு தூக்கி தலையில் அடிச்சு நெத்தி வீங்கிருச்சு, நான் அன்னைக்கே தலையை முடுக்கிட்டேன்லாம் அந்த ப்ரோமோவில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து அரசியலில் நாளைக்கு நிதர்சனம் இல்லாதவங்களை பற்றி நீங்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்கள ஓரமாக விடுங்க. அவங்கள பற்றி கணக்கு இல்லை, நீங்கள் எல்லாரும் பேரும் சொன்னதுனால நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறேன். நான் ஒன்றத்தை ஜம்ப் பண்ணி போகக்கூடாதுனால. திமுக கூட்டணியில் வந்தீங்கன்னா இப்போ நடந்த ஆணவ கொலை கூட வந்து எல்லா இடத்துலையும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறார் திருமாவளவன். இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருக்கிறாரு, 4 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தை இன்னைக்கு எலெக்ஷனுக்காக எப்படி ஒரு போராட்டத்தை கூட்டணி கட்சி அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. உண்மையிலே போராட்டம் எதுங்க? திமுக அவங்களோட எனக்கு கூட்டணி வேணாம், நீங்க இது இல்லைன்னா நான் 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்றோம். அதுதானே இந்த ஜனநாயகமான போராட்டம். வெறும் 10 இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றதோ 10 இடத்துல போராட்டம் பண்றதோ ஆகஸ்ட் 9 மட்டும் போதுமா? கேள்வி அதுதான். கம்யூனிஸ்ட் அன்ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காங்கிரஸ் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த கூட்டணியும் பெருசா இன்டாக்டா இல்லை. தாவேக்கா தான் உண்மையிலேயே மக்களோட மாற்றத்துக்காக ஒரு கூட்டணி அமைச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த டீசரு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக்லாம் தான் நீங்கள் பார்க்குற மற்றவங்களுடைய கதறல்கள், உதறல்கள், உளறல்கள், இது எல்லாமே அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. வேலை தெளிவாக இருக்குது, வழி நேராக இருக்குது, போனால் போதும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.